ஆனந்த், நான் இங்கதான் இருக்கேன், நீ உள்ள வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க வீரா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. வெளியே வந்து கொஞ்சம் பாரு. எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன பண்றீங்க? இன்னைக்கு நம்ம மொத்த காலனியும் எப்படி களை கட்டிருக்குன்னு கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தா தானே தெரியும். காலனியில் இருக்கவங்க எல்லாரும் மாடிக்கு வந்து பட்டை விட்டுட்டு இருக்காங்க. என்ன வீரா, ஒவ்வொரு வருஷமும் இந்த காலனியில இந்த திருவிழா எவ்வளவு சிறப்பா நடக்குதுன்னு உனக்கே தெரியும். உனக்கு இதெல்லாம் நான் சொல்லிதான் தெரியணுமா? நாங்க வராமலா? இந்த வருஷம் நாங்க எல்லாரும் வந்து கலக்க போறோம் பாருங்க. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கிறதால போனது வந்துருமா? நமக்காக இல்லனாலும் நம்ம பசங்களுக்காக போகணும். இப்ப நீ சொன்னதுல எந்த விதமான தப்பு இல்ல. பசங்க என்ன செஞ்சாங்க? அவங்க ஏன் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கணும்? அது ரொம்ப தப்பு. நாம கண்டிப்பா போறோம். வீரராகவன் குடும்பத்துல எல்லாருமே போக போறோம். போய் இதுல கண்டிப்பா கலந்துக்க போறோம். இந்த தடவையும் எல்லா வருஷம் மாதிரியே எங்க குடும்பம் தான் எல்லாத்துலயும் ஜெயிக்க போகுது, அது மட்டும் நிச்சயம். பசங்களா, நாம தானே ஜெயிப்போம். என்னடா உன் கூட பெரிய தொலையா போச்சு. சின்ன பசங்க மாதிரி காத்தாடல என்கிட்ட கொடுத்து ரெண்டு கையும் பிஸியா இருக்கல, புடிங்க. ஏன் இப்படி காலையில இருந்து டென்ஷனா இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்னு எல்லாரும் காத்தாடியை விட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஜஸ்ட் ஹேவ் a look. இந்த விழா பண்டிகைலாம் எவன்டா கண்டுபிடிச்சான்? கொண்டாடிதான் ஆகணும்னு சட்டமா என்ன? நமக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலாலும் சரி எல்லாருக்கும் விஷ் பண்ணணும். டைம் வேஸ்ட், பணம் வேஸ்ட். நீ வேற இவ்வளவு காத்தாடி வாங்கி வச்சிருக்க, என்ன பண்றது? மேல போனோம்னா கட்டாடிச்சுனா அவ்வளவுதானே. போனா போயிட்டு போகுதுன்னு நீங்க என்ன பல லட்சத்தை வேஸ்ட் பண்ண போறீங்க? இந்த மாதிரி மக்கள் கொண்டாடுற விஷயத்துல நாமளும் கலந்துக்கணும். எப்ப பாரு ஜிஞ்சர் சாப்பிட்ட மங்கி மாதிரியே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா இந்த காலையில நம்மள ஒரு பையன் மதிக்க மாட்டான். செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? தன்யா சொன்னதும் சரிதான். நம்ம போய் தேங்க்யூ சொல்லிடலாம். நான் போய் சாரி கேட்கறதா நல்லது. எவ்வளவோ தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணிருக்காரு. அந்த நடு ராத்திரியில அப்படி தனியா விட்டுட்டு வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு. அதோட நமக்குதான் எந்த ஒரு விஷயத்தையும் பாதியிலே விட்டுட்டு வர்றது சுத்தமா பிடிக்காத. இப்பவே சொல்லிடலாம். போய் சாரி சொல்லி தொலையாண்டா. உங்ககிட்ட நானும் உங்ககிட்ட உங்களோட இன்னொரு ஷூலே சவுண்ட் இருக்கு பாருங்க. ஆமா, எப்படியோ எல்லாம் தயாரா இருக்குல்ல? மோனு, நான் சும்மா உட்கார்றதுக்காக வரல, காத்தாடி விடுறதுக்காக வந்திருக்கேன். மாடிக்கு போய் காத்தாடி விடலாமா? மொட்டை மாடிக்கு நீங்க போங்க, நான் வரல. நான் ஒரு முக்கியமான போன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா வாங்கினா காலையில இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட்ஸை கொடுத்து அவங்களோட நல்லா பழகலாம். நீ போய் எல்லாருக்கும் அல்வா கொடு. ஆல் தி பெஸ்ட். ஸ்டாப் இட். தயவு செஞ்சு அது நிறுத்துங்க ப்ளீஸ்.
ப்ளீஸ் அம்மா எனக்கு கால் வரணும் ப்ளீஸ் அம்மா நான் ஒரு கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாடியில வந்து வெயிட் பண்ணு. அம்மா, என்ன இந்த சின்ன பிள்ளை தரமா வா வா மேல வா. அடடா காலனி ரெடி ஆயிடுச்சா? எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். இந்த காலனிலேயே பெரிய ஹீரோ யார் தெரியுமா? இதோ என் பையன் ராஜு தான். அக்கா இத பாருங்க. அக்கா நில்லுங்க. உங்க வீட்ல ஏதாவது குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா என் பையன் கிட்ட வந்து சொல்லுங்க. அப்படிங்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. ஆண்டி யாரு ஹீரோ? உங்க வீட்டு தனியாவை கண்டுபிடிச்சு கொடுத்ததே எங்க மோகனா தான். உங்க அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நம்பிக்கை இல்லனா மீனா தன்யா கிட்டே கேளுங்க. உண்மை என்னன்னு அவங்களே சொல்லுவாங்க. உண்மை என் செல்ல குட்டிக்கு 100 ரூபாய் அப்படியே எடுத்து பரிசா கொடுத்துட்டாரு அப்பா. ஐயோ கண்டுபிடிச்சு அவன் போய் சொல்லிருக்கான். ஏய் நீ சொல்றதா போய் வாய் மூடுறா. என்ன நீங்க ஏய் என்ன பதில் பேசிக்கிட்டு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? அப்படி போட்டேனா புல்டோசர் கோபமா நீ சும்மா இருடா. அந்த போன் முருங்காவுக்கு சட்டை பண்ணி போட்ட மாதிரி இருக்கும். என்ன கொண்டு பாத்தீங்களா? சரி ஒருவேளை இதுவும் அந்த முழக்க பட்டாசு மேடம் அத்தை இல்லான்னு ஏதாவது. மா இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் இங்க பட்டா வெட்டுற போட்டி நடக்க போகுது. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும். போன 2 வருஷத்தை தவிர வீரராகவனோட குடும்பம் தான் எல்லா வருஷமும் ஜெயிச்சுட்டு வருது. இப்போ ஒரு வருஷ இடைவெளிக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பம் களத்துல இறங்கி ஒரு கை பார்க்க போகுது. இங்க போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போட்டி போட வந்திருக்கிற அந்த குடும்பம் இந்த வருஷம் ஜெயிப்பாங்களா இல்லையான்னு பாப்போம். அவங்கள தோக்கடிக்கிற அளவுக்கு இந்த காலனில யாராவது இருக்கிறாங்களா இல்லையான்னு இந்த வருஷம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ராஜு 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 யாரும் இல்ல நினைச்சுக்காதீங்க. நீயா? அந்த காத்தாடி கொடுற குச்சி மாதிரி இருக்குடா நீ. நீ பட்ட விட போறியா? பாத்துப்பா ஜாக்கிரதையா இரு. அந்த பட்டத்தோட சேர்ந்து நீயும் பறந்துட போற. ஹலோ நான் கிடையாதுங்க. பட்டம் விட போறது மோகன் பிரசாத். வீரராகவன் சார்பா விளையாடுற பாண்டுகளை வென்றெடுக்க போறாரு. மோகன் 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 என் மேல உனக்கு என்ன அவ்வளவு கொலவெறி? எதுக்குடா இப்படி கோத்து விட்ட? அண்ணா நீ பண்ண நல்ல வேலைக்கு இதுங்க பேரை தட்டிட்டு போலான்னு பாக்குதுங்க. அண்ணாவா எனக்கு ஆட்டத்தை பாத்தீங்களா? அந்த குழந்தைய கண்டுபிடிச்சது நீங்க, ஆனா இவன் கண்டுபிடிச்சன்னு சொல்லி பணத்தை வாங்கிருக்கான். விடக்கூடாதுண்ணா. டபரா செட் தலையா அவங்களுக்கு தோக்கடிச்சு எனக்கு என்னடா வரப்போகுது? வேணா அவங்க தான் வின் பண்ணாங்கன்னு இப்பவே நானே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். மா என்னோட போனை கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. புடினா கமான் மேல அனுப்புனா. அப்படி போடு. என் பையன் மோனி இப்போ மோகன் மோகன் என் பையன் இப்போ கலக்க போறான். இப்ப என்ன சொல்ற? நம்ம குடும்பத்துக்கு எதிரா சவால் விடுற அளவுக்கு வந்துட்டான். எவ்வளவு தைரியம் இருக்கும்? இவகிட்ட போய் என்ன சாரி கேட்க சொல்றியா? மம்மி அவங்களும் போட்டி போடணும்னு நினைக்கிறது தப்பா? அது சரி, இந்த பெருசு கூட முழக்க பட்டாசு மேடமோட ஃபேமிலியில ஒருத்தரா? கடவுளே, மொத்த ஃபேமிலிக்கு இந்த மோகனை வில்லன் ஆக்கிட்டியே. யார் போட்டி போட்டி ஜெயிக்கிறாங்கன்னு பாரு. கோவிந்த், அந்த பையனை பாரு. அவன் தானே அன்னைக்கு காலங்காத்தாலேயே பாட்டில ஓபன் பண்ணி முதல்ல கூட்டிட்டு போறானே, அவன் தானே? ஆமா அவனே தான். என்ன கொடுமை. இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் நம்ம காலனில இடம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி விடு.
ராஜு ராஜு இங்க பாரு, இந்த வீரராகவன் குடும்பத்தோட மான மரியாதையை இப்போ உன் கையில தானே இருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஆளுங்க முன்னாடி நாம தோத்துறவே கூடாது. என்ன போய் ஜெயிச்சுட்டு வாடா. அது என்கிட்ட கொடு. உன் போன் இன்னைக்கு 3G மாதிரி ஃபுல் சிக்னல் இருக்குடா. இருக்கட்டும், அதுக்கு நான் என்ன செய்யறது? இந்த மாதிரி பல பொண்ணுங்க என் பின்னாடி கியூல நிக்கிறாளுங்க. ஓகே நான் ரெடி. ஆல் தி பெஸ்ட். சரி சரி தெளிவா. விறுவிறுப்பான ஆட்டம் இப்ப ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் பார்த்து ரசிக்க தயாரா இருக்கீங்களா? ரெடி ரெடி ரெடி. 3 வா 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 சீக்கிரம் வா. ஹலோ ப்ரோ, கேட்ச் தி த்ரெட். 2 1 and go. விடாதடா ராஜு, விட்டுறாத. பட்டம் விடுறதுல ஒரு விஷயத்தை மறந்துடவே கூடாது. கேம்ல விட்டு பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ரெடி. லெசன் நம்பர் 1. நம்ம பட்டத்தை வாழ்க்கை மாதிரி பார்க்கணும். காத்துல நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், ஆனா இந்த கயிறு தான் நம்ம நம்பிக்கை. இதே மாதிரி வாழ்க்கையில என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம நம்பிக்கையை விட்டுறவே கூடாது. அப்புறம் தன்னால மேல போக ஆரம்பிச்சிருவோம். லெசன் நம்பர் 2. எப்பவும் நாம அடுத்தவங்க பட்டத்தை கட் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. என்ன ஆனாலும் நம்ம இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும். லெசன் நம்பர் 3. யாராவது உன்னுடைய பட்டத்தை கட் பண்ணணும்னு உன்கிட்ட வந்தா நீ பயந்து பின்னாடி போயிடக்கூடாது. அவங்கள வரவிடணும். ராஜு மம்மி ஸ்பைடர்மேன் எல்லார் பட்டத்தையும் கட் பண்றாங்க, நீங்க அவரை சியர் பண்றீங்களா? ஏதாவது பழைய ஞாபகம் வந்துருச்சா?